வெட்டி போட்டிருக்காங்க ஃபிஷ்ஷு. சரிதா, ஃபிஷ்ஷு வந்து வெட்டி இப்போ தான் உள்ளே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உள்ளே தான் நாங்கள் இருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய crocodile இருக்குது. அது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, பார்க்குறதுக்கு பாறை மாதிரி தாங்க இருக்குது. நார்மலாக வந்து படுத்துட்டு இருக்கு. நான் வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். தெரியுதா? பாருங்க ஸ்விம்மிங் எல்லாம் பண்ணது. அது தெரியுதா? மூவ் ஆகுது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி. அது பல்ல பாருங்க, ஒரு கடி கடிச்சதுன்னா கையை அப்படியே தனியாக வந்துடும்ல காய்ஸ். அதோட பல்லு தெரியுதா உங்களுக்கு? அப்படியே கொஞ்சம் ரைட்டில் திரும்பினீங்கன்னா முதல்ல குடும்பமாக படுத்துருக்கு. அங்கே தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, ரொம்ப பெருசாக இருக்குது சைஸு. இங்கே வந்து பாருங்க, ஒன்று வாயை திறந்துட்டு இருக்கு. எங்கே? அது வாயில ஏதாவது போடுவாங்களான்னு வெயிட்டிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். உன்னதான் தூக்கி போடணும். நிறைய இருக்கு ஆக்சுவலா. இது தெரியுதா? அது மூச்சு விடும்போது மூக்குக்குள்ள இருந்து ரெண்டு சைடு தண்ணி வருது. அங்க பாருங்க, தண்ணி வருதா? அங்க பாருங்க, புசு புசுன்னு. ஆமாண்டி. இது இந்த பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு, தெரியுதா? பாக்குறதுக்கு தான் செத்து போன மாதிரி. ஆமா, அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆக்சுவலா அது ரொம்ப டேஞ்சர். கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. இந்த டோர் கடியில ஏதாவது இருந்தாலும் இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது இப்போதான் வந்து எனக்கு வந்து ஃபிஷ்ஷு போட்டிருக்காங்க, தெரியுதா? வெட்டி போட்டிருக்காங்க ஃபிஷ்ஷு, தெரியுதா? ஃபிஷ்ஷு வந்து வெட்டி இப்போ தான் உள்ளே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயே, முட்டை வருதுடி அங்கேருந்து. என்ன வருது? முட்டை வருதுடி. லூசு, எங்க வந்துருச்சு போலன்னு நினைச்சு வெளியே போகுது, வெளியே போகுது. உங்களுக்கு இத பார்த்தா பாரு இப்படி போகுது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன், முதல்ல ஏஞ்சி நடக்கிறது. எப்படி போகுது பாரு. நான் இதை டெய்லியும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே இங்கே வரும். எப்படி படுத்துருக்கு வீட்டில்? எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் படுத்துருக்கு. அதோட உண்மைதாங்க, எங்கள் வீட்டில் ஒன்று இருக்கே, அதுவும் இந்த மாதிரி தாங்க படுத்துருக்கோம். சம்டைம்ஸ் அது உயிரோடு இருக்கா அப்படிங்கிறத போய் தட்டி பார்க்கணும். ஆமாம், இப்படி நடந்து போச்சு பார்த்தியா உள்ளுந்து வந்து. சரியான சோம்பேறியா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து எந்திரிச்சு போய் அங்கே படுத்துக்கிச்சு, அது இங்கேயே படுத்துருக்கலாமே. அதுக்கு ஆனால் தண்ணிக்குள்ள அதனால எவ்வளோ நேரம் வேணால் மூச்சு கட்ட முடியும்னு நினைக்கிறேன். சரிவா, அப்படியே நம்ம போகலாம், போயிட்டு வேறு பிளேஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்குது, இதுக்குள்ளே போகலாம். ஐயோ, என்னடி அட்டாக் பண்ணுற மாதிரி நின்றுட்டு இருக்கு. மண்ணு சாப்பிடுது. அதெல்லாம் கிடையாது, நல்லா பண்ணி மாதிரி படுத்துட்டு சாப்பிடு. ஐயோ, அதோட பல்லு பாரு. விடுறேன் வா. பயமா இருக்கு, பல்லு எவ்வளவு புதுசு இருக்கு. அது ஹீட்டை வந்து வெளியே தள்ளுண்டி. படுத்துட்டு இருக்கு. ஆக்சுவலா கீழே இருக்குங்க, தெரியுதா? கீழே இருக்கு. நல்ல வேலை கீழே இருக்குது, பார்க்கவே இல்லை. மேலாம் பாசி இருக்கு நிறைய. எதுக்கு அதை வாயா பேன் திறந்துட்டு இருக்குன்னு தெரியல, தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டுக்காக திறக்குதுன்னு நினைக்கிறேன். வேணா நீ எடுத்துட்டு போயிட்டு கையை மட்டும் உள்ள வை. एक्चुअली अल्पेनलीबे விளம்பரம் பார்த்திருக்கீங்களா? ஆட் इसे उसे अल्पेनलीबे खिला दी और फिर पीछे ही पड़ गया. அல்பென்லீபே, ஆமா. அந்த அல்பென்லீபே விளம்பரத்துல இந்த மாதிரி தான் வாயை பொளந்துட்டு இருக்கும். அவங்க சாக்லேட் போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது இத பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆகுது. சாக்லேட் மட்டும் இருந்தா இங்கிருந்து அப்படியே போட்டுறலாம். போ, எவ்வளோ பெருசு இருக்குல்ல. இதுனா செத்து போன மாதிரி படுத்துட்டு இருக்கு. உள்ள கறி போட்டிருக்காங்க, தெரியுதா? ஐயோ, ஆட்டாத, கையை நீட்டா வையே. வந்து உள்ள வர டிக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட்டுக்கு, அதாவது பெரியவங்களுக்கு 20 ரூபா, சில்ட்ரன்ஸ்க்கு 10 rupees அண்ட் ஃபாரினர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 1000 rupees. ஆமாம், இந்த சைடு இருக்குது, இந்த சைடெலாம் பாருங்கள். பக்கத்தில் இருக்கிறது உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியல. எல்லாமே உயிரோட தான் இருக்குது.
வேணும்னு தூக்கி மேலே போடுறேன், போய் செக் பண்ணிட்டேன்னு சொல்லு. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க, கொஞ்ச நேரம் கருணை கூட என் மேலே இல்லை, முதலுக்கு தூக்கி போடுறேன்றீங்க. நல்லா இருக்கு. ஆனால் ஒர்த்துன்னு சொல்ல முடியாது, ஓகே தான். ஜஸ்ட் வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இதுக்குள்ளே முதல்ல இல்லை, விசிட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு 1 டைம் விசிட் பண்ணி பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து தயவு செஞ்சு மாஸ்க் போட்டு உள்ள வாங்க, செம்மையான கப் அடிக்குது உள்ள. கர்மா என்ன இப்படி நாருது? மானா எருமை மாடு, அது நாய், அதை பார்த்து மானுன்றாங்க. இவன் எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? மானா என்ன பண்றது, உங்க கூட கொஞ்சம் எனக்கும் கலந்து தெரிய. அண்ணன் ப்ராப்ளம் உனக்கு. இது குட்டி முதல்ல, அங்கே பாரு, குட்டி 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 முதல்ல. ஆக்சுவலாக தெரியுதா உங்களுக்கு? நான் பார்த்து ஃபஸ்ட்டு ஓனா நினச்சேன், அது அப்புறம் பார்த்தா முதல்ல குட்டி போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். முதல்ல அதில் குட்டி இதெல்லாம் தனித்தனியாக வந்து இது பண்ணுறாங்க போல. முதலையோட குட்டி இதில் இருக்கு, ஒன்றே ஒன்று தான் இருக்கு. தெரியுமா தெரியல, ஃபாரின்லாம் உண்மையாகவே ஒருத்தவங்க இந்த மாதிரி வந்து க்ரொக்கடைல் வந்து வளர்த்துருக்காங்க. எனக்கு கூட தான் ஆசையாக இருக்குது வளர்க்கணும்னு. இதில் ஹைலைட்டடான பாயிண்ட் என்ன தெரியுமா, நான் நிறைய வந்து இந்த மாதிரி மர்டர் கேஸ் பார்க்கறதுனால எனக்கு தெரியும். அவன் வந்து இதுக்கு வந்து இந்த க்ரொக்கடைல் வளர்க்குறதுக்காக ஹியூமனோட மீட் கொடுத்துருக்கான். கருமம் குட்டி, அது குட்டியை நினைக்கிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு ப்ரீட் பண்ணி அதில் குட்டியை எடுத்துன்னு வந்து இங்கே விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்தா வந்து சாப்பிட்றோம், வெளியே விட்டுருக்காங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளேயும் குட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏய் சி எருமை, பயந்துட்டேன் நான். ஏதோ குட்டி முதல்ல தான் எஸ்கேப் ஆகி ஏதோ வந்துடுச்சுன்னு நினச்சி பயந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் வந்துட்டேன், கடிச்சிடும். அதில் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது குட்டி அதெல்லாம் உள்ளே இருக்கும். சொல்ல நம்ம அந்த சைடு போகலாம். ஆக்சுவலாக முதலையோட பல்லு எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்க, தெரியுதா? இன்னும் ஜூம் பண்ணுறேன், இந்த பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. அங்கே பாரு எவ்வளோ பெருசு வாய் திறக்குது, அங்கே பாரு. ஏம்மா மூடுமா, கொஞ்சம் தொண்டை வரைக்கும் தெரியுது. ஐயோ பிளர் ஆகுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது கோல்கேட் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்க. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிட்டு படுறாரு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. எல்லாமே எப்படி வாய் திறந்துருக்கு பார்த்தியா? முடிச்சு வாய. எனக்கு தெரிஞ்சு அது மூச்சு பயிற்சி பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். புசு புசுங்குது. ஏய் ஆமாம், அது வர திருப்பி வாய திறக்கு, இப்போ திருப்பி வாய திறக்குது. சொரணை இல்லாம படுத்துருக்கு, எறும்பு ஏறுது. ஆமா, எறும்பெல்லாம் கடிக்குது, அது அப்படியே படுத்துட்டு இருக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஒரு மிட்டாயாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம். நம்மளை பார்க்கறதெல்லாம் வாயை திறக்குது. மிக்ஸ் மாத்தில் சாப்பிடுங்க, ஆல் ஃப்ரெண்ட்லி இப்படி சாப்பிடுங்க. நிறைய இருக்குல்ல உள்ள. இது பாரு உள்ள எப்படி இருக்கு, தண்ணிக்குள்ள தெரியுதா? அதோட பல்லு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. இதெல்லாம் டிவியில் தாண்டி பார்த்துருக்கேன். ஐயோ என்னது அது அப்படி குதிக்குது? அவங்க பாருங்க, அங்கே பாருங்க மேலே. ஐயோ அங்கே பாரு, அங்கே பாரு, தண்ணியிலேருந்து எப்படி எழுந்துச்சு போகுது. நீங்க இந்த முதலைங்க கிட்ட ஒன்று கற்றுக்கணும். என்னது? அதுங்க கூட டெய்லி குடிக்குது. ஏய் 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 கொன்றுவேன் உன்னை. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. வாய் பாரு எவ்வளோ பெருசு இருக்கு. அது வாய்க்குள்ள பாருங்க பிளட்டு தெரியுதா? ஏய் இல்லடி, பல்லு டேமேஜ் ஆயிருக்குடி. நீங்க வேணா போய் சரி பண்ணி விட்டு வரீங்களா? இல்லடி பாவண்டி. ஏய் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏஜ் ஆனதாக இருக்கும், ரத்தம்டி வாயில் நிறைய முதல்ல டேமேஜ் ஆயிருக்குடி. இங்க வா, இங்க வா.
ஆமாம் வரும், வா இங்கே வா. இது நிறைய முதல்ல டேமேஜ் ஆகிருக்குடி வாயில். அதுக்கெல்லாம் ரொம்ப இன்ஃபெக்ஷன் தருதா மேலே இருக்கிறதுக்கு. ஆமாம் வாயிலாம் அடிபட்டுருக்கு பாவம். இந்த சைடு பாரு, இந்த சைடு பாரு, ஐயோ இப்படி படுத்துட்ருக்கு, எரும மாடு மாதிரி படுத்துட்ருக்கு. இது எல்லாமே ஒரே இனம் முதல்ல தான். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதா, எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா முதலுமே வந்து ஒரே இனம் தான். ஐயோ மீன் வெட்டி போட்டிருக்காங்க, அது பாருங்க மீன் தெரியுதா, இப்போ தான் போட்டிருக்காங்க, காலையில் தான் போட்டிருக்காங்க மீன். கீழே தெரியுதா மீன்? ஆமாம் காலையில் தான். தெரிஞ்சு இதுக்கு ஃபுட்டு நிறைய போடுறாங்க போல, அதான் இது இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு படுத்துருக்கு. ஆமாம் மீன் டன்னாக போடுவாங்க சாப்பிட்றதுக்கு. ஆமாம் மீன் அந்த மீன், ஐயோ ஆமாம் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது செத்து போன மாதிரி படுத்துருக்கு. ஆக்சுவலாக உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இனம் தான். எல்லா முதலுமே ஒரே இனம் முதல்ல தான், எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. ஏய் ஆமாம் இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்குது அந்த முதல்ல. பின்னாடி அங்கே படுத்துருக்கு பாருங்க. இது எல்லாத்தையுமே அடிபட்டிருக்கு, இதுதான் மூக்கில் அடிபட்டிருக்கு. பாவம். முதல்ல இங்கே சண்டை போட்டுக்குமா? போட்டுக்கும். இது இப்போ இதே இந்த முதல்ல மட்டும்தான் ஆமாம் இந்த முதல்ல மட்டும் தான் நல்லா ஆக்டிவாக இருக்குது. எப்படி டைனோசர் மாதிரி நடந்து போகுது பாரு, அது மேலே ஏறி மெரிச்சிட்டு போகுது. அப்போட அது எரும மாடு மாதிரி படுத்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக தண்ணிக்குள்ளே நிறைய முதல்ல இருக்குது தெரியுதுங்களா? எவ்வளோ முதல்ல இருக்குது தண்ணிக்குள்ளே. தலை மட்டும்தான் எல்லாமே வெளியே இருக்குது, நிறைய இருக்குங்க உள்ள முதல்ல. ஆனால் எல்லாமே ஒரே இன்னும் முதலையாக இருக்குது. இவங்க கொஞ்சம் வேறு டைப்ஸை நிறைய முதல்ல டைப்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக முதல்ல வந்து தோண்டி இருக்குங்க, பழம் தோண்டி இருக்குது கீழே வரைக்கும். எஸ்கேப் ஆகிறதுக்கு தோண்டியிருக்கேன் என்னன்னு தெரியல, இல்லை முட்டைக்காக தோண்டியிருக்கோம். ஆனால் எல்லாமே ஒரே டைப் தான். டிஃப்ரெண்ட்டுக்கு இவங்க எதனா வேறு முதல்ல டைப் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். பிளேசஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து நல்லா இருக்குது, ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் விசிட் பண்ணுற மாதிரி தெரியுதா? பின்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இனம் முதல்ல தான் எல்லாமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கையெல்லாம் உள்ளே விட முடியாது, இன்கேஸ் கையெல்லாம் உள்ளே விட்டால் பிடிச்சிரும். கண்ணு பாருங்கள் எப்படி இருக்குது, ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குங்க பாருங்கள். ஒரு முதலையும் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இங்கே இருக்கிறதுலையே டோட்டலாக இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய முதல்ல பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, முதலுக்கு வாய் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் அது வாயாடாது. இதுக்கு வாய் சின்னதாக இருக்குது, பயங்கரமாக வாயாடும். அதுதான் உண்மை.